நாய்கூண்டில் அடைக்கப்பட்டது உட்பட பெற்றோரால் மோசமான சித்திரவதைக்கு ஆளான 6ஆம் வகுப்பு மாணவனின் துயரங்கள் ஆலோசக ஆசிரியரின் தயவால் வெளிச்சத்துக்கு வந்துள்ளன. பினாங்கு பயாலபாஸில் இச்சம்பவம் நடந்துள்ளது. வகுப்பில் மாணவன் எப்போதும் வலியோடு இருப்பதைக் கண்டு சந்தேகப்பட்ட ஆசிரியர் அவனை பரிசோதித்துள்ளார். அப்போது முதுகிலும் பிட்டத்திலும் வீக்கத்தழும்புகள் இருந்தது கண்டு அவர் அதிர்ச்சி உற்றார். மாணவனை விசாரித்ததில் பெற்றோர் தன்னை அடிக்கடி அடித்து துன்புறுத்துவதாகவும் 2 ஆண்டுகளுக்கு முன்னர் நாய்கூண்டில் கூட அடைத்து வைத்ததாகவும் அவன் கூற ஆசிரியர் திகைத்து போனார். இதையடுத்து சம்பந்தப்பட்ட பள்ளியின் தலைமை ஆசிரியர் இது குறித்து புகாரளித்ததாக பாராடையா மாவட்ட போலீஸ் தலைவர் துணை ஆணையர் ஜசாலி அடாம் கூறினார். 49-47 வயதிலான தந்தையும் தாயும் விசாரணைக்காக தற்போது கைதாகி உள்ளனர். தொடக்கக்கட்ட விசாரணையில் சுங்கை அராவில் உள்ள வீட்டில் துணி அலமாரியில் சாப்பாட்டை வைத்ததற்காக கடந்த ஞாயிற்றுக்கிழமை கூட மகனை அவர்கள் பிரம்பால் அடித்தது தெரியவந்தது. அந்த பிரம்பும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட மாணவன் பினாங்கு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளான். உடல் நலம் தேறியதும் அவன் சமூக நலத்துறையான JKM பராமரிப்பில் வைக்கப்படுவான். ராஜயோகாவில் அனைத்து கங்கைகளிலிருந்தும் கும்பகோண மகாமகத்தின் புனிதமான லட்சுமி குபேர வாஸ்து தீர்த்தம், ராஜயோகாவின் தனித்துவ தரம் கொண்ட சுண்ணாம்பு, ராஜயோகாவின் இயற்கை வல்லமை கொண்ட சீயக்காய், இயற்கையான சந்தன கட்டைகளிலிருந்து நிறைவான வாசம் கொண்ட சந்தனம், தெய்வீக வழிபாட்டிற்கு ஹோம குச்சிகள் அனைத்தும் உங்கள் ராஜயோகாவில். இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு.